ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் கேட்ட ரெசிபி. அதாவது குழந்தைங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது தொட்டுக்கிற சாஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத கேட்டிருந்தீங்க. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கடையில் வாங்கும்போது நமக்கு அதில் என்னென்ன கலந்துருக்கா அப்படின்றதே தெரியாது. ஆனால் பிள்ளைங்க என்ன ஆயிடுறாங்க, ரொம்ப அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதே டேஸ்ட்டில் அதே ருசியில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் சூப்பராக நம்ம வீட்டிலையே எப்படி சாஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துங்க. அது கொஞ்சம் பார்த்து வாங்கணும். இப்போ 1 கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். நல்ல கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ஆனால் காயாக இருக்கக்கூடாது, பழமாக இருக்கணும். ஸோ அதனால் நல்லா பார்த்து வாங்கிங்க. தக்காளியை பொறுத்த வரைக்கும் அதில் சில இதில் பூச்சி அதெல்லாம் இருக்கும். அதனால் அதை நல்லா கொஞ்சம் மேலே உள்ள பகுதியை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அழுவுன தக்காளி அல்லது கொலன்னு உள்ள தக்காளி அதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. அப்படி ஆட் பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட்டு கட்டாயமாக மாறும். இப்போ இதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பேனில் நம்ம அப்படியே போட்டுடுவோம். இது கூட ஒரு 3 சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நீங்கள் எடுத்துங்க. 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூட ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது பச்சை வாசனை எல்லாம் போகும். இந்த தக்காளியிலேருந்து அப்படியே சாரெல்லாம் ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கும். நல்லா மசிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா மசிய விடணும். கொஞ்சம் நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டுருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ஸ்மெல் நம்ம சாஸையே ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்பப்போ இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கு அப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கும் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா இதுவே நல்லா உங்களுக்கு ரொம்ப சாஸ் மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம வடிகட்டணும். ஏற்கனவே அது கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஜல்லடை பெருசாக இருக்கிற மாதிரி உள்ளதை பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்துருங்க. ஏன்னா இதில் மேலே உள்ள அந்த கோர் இதெல்லாம் வந்துச்சின்னு வச்சிங்களேன், தக்காளியில் உள்ள விதைகள் எல்லாமே வாயில் தட்டுப்படும், தோல் தட்டுப்படும். அதனால் இதை நம்ம வடிகட்டி எடுத்துடணும். இதுக்கான ப்ராசஸிங் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி கடைகளில் வாங்கி பிள்ளைங்களை அடிக்ட் ஆக்கிறத விட நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாகவும் போயிடுது. நம்மளே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னும்போது ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கிது. இப்போ இதை அதே ஒரு சாஸ் பேனில் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் அப்படியே அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை அடுப்பிலே வச்சு நல்லா கிளறிட்டு இருக்கும்போது 1 கிலோ அளவு தக்காளிக்கு நம்ம 100 கிராம் அளவுக்கு சீனி இதில் சேர்க்கணும். சீனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீனி விரும்பினா சீனி சேர்த்துங்க, இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது மஸ்டர்ட் பவுடர், கடுகை நல்லா பொடி பண்ணி அதை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உப்பு, இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதெல்லாம் சேர்க்கும்போது தான் உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப்பு அந்த சாஸோட ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். மஸ்டர்ட் சீட்றது வேறு ஒன்றும் கிடையாது. கடுகை நல்லா இடித்து பொடி பண்ணி வச்சிட்டாலே போதும். மிக்சியில் போட்டாலும் கிரைண்ட் ஆகிடும், அல்லது பொடித்தாலும் உங்களுக்கு இதாகிடும். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு வினிகர் இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு, அவ்வளோதாங்க. இதில் இனி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் அடுப்பை அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு நல்ல சாஸ் பதம் திக்காக வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்க. அந்த டைமில் நல்லா தெரிக்கும். இப்போ எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஊற்றுன உடனே கீழே அப்படியே தண்ணி மாதிரி வந்துச்சுன்னா சாஸ் நமக்கு ரெடி ஆகலைன்னு அர்த்தம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிவிட்டுங்க. அது குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜாரில்
போட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ 1 கிலோ தக்காளிக்கு 1/2 கிலோ அளவுக்கு நமக்கு சாஸ் கிடைக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 3 மாதம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்லெட்டோ அல்லது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து சைனீஸ் ஃபுட் எது பண்ணாலும் ஃப்ரைட் ரைஸோ அல்லது நூடுல்ஸ் இந்த மாதிரி மஞ்சூரியன் இதெல்லாம் பண்ணும்போதும் நீங்கள் இந்த சாஸை பயன்படுத்திக்கலாம். வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது பார்ட்டியோ பர்த்டே பார்ட்டினா மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாஸ் ஐட்டம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே வைப்போம். அதுக்கு நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த சாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா பார்ட்டி டைமில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம கொடுத்த ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். பார்ட்டி டைமில் நம்ம நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வைப்போம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சரி, ஸ்மைலி பொட்டேட்டோஸ் இப்போ நிறைய இடத்துல வைக்கிறாங்க, கட்லட் இந்த மாதிரி எல்லாமே பண்ணும்போது இதை நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி கடையிலே வாங்காமல் வீட்டிலையே ரெடி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் கீழே இருக்கிற ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.